சேலம் மாவட்டத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிகள், முக்கிய செய்திகள், திருவிழாக்கள், அரசியல் செய்திகள், ஆன்மீக செய்திகள் அனைத்தும் தெரிந்து கொள்ள சேலம் நியூஸ் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைப்பு ரீதியான தேர்தல் பாரத தேசம் முழுவதும் செப்டம்பர் 2ஆம் தேதி தொடங்கி, அதுவும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவரே தன்னை முதல் உறுப்பினராக இணைத்து கொண்டு தொடங்கி எல்லா மட்டத்திலும் கிளை அமைப்புகள், எங்களுடைய கட்சியில் சொல்லப்படுகிற மண்டல் என்று சொல்லப்படுகிற நகர ஒன்றிய அமைப்புகள், அதனைத் தொடர்ந்து மாவட்ட அமைப்புகள், அதனைத் தொடர்ந்து மாநில அமைப்பு வரை இன்றைக்கு தேர்தல் முடிவுற்றிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை 67 மாவட்டங்களுக்கு, எங்களுடைய கட்சி மாவட்டங்களாக 67 மாவட்டங்கள் வைத்திருக்கிறோம். அந்த 67 மாவட்டங்களுக்கும் இன்றைக்கு தேர்தல் முடிவுற்று 67 புதிய மாவட்ட தலைவர்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். எங்கள் கட்சியில் ஒரு வரைமுறை ஒன்றிய நகர தலைவர்களாக இருப்பவர்கள் 45 வயதுக்கு உட்பட்டவர்கள், அதை போல மாவட்ட தலைவர்களாக இருப்பவர்கள் 60 வயதுக்கு உட்பட்டவர்கள். 2 முறைதான் அந்த பொறுப்பில் இருக்க முடியும். அப்படி அந்த முறையின்படி வரையறைப்படுத்தி இன்றைக்கு 67 மாவட்டங்களுக்கு மாவட்ட தலைவர்கள், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து ஒன்றிய நகர தலைவர்கள் புதிதாக பொறுப்பேற்றிருக்கிறார்கள். பொறுப்பேற்று இன்றைக்கு கட்சி வலிமையோடு பயணத்தை தொடங்கி இருக்கிறது. மிக விரைவிலே மாநிலத்தினுடைய மாநில தலைவர் தேர்தல் மிக விரைவில் நடைபெற இருக்கிறது. இதற்கிடையே இன்றைக்கு 2025 நிதிநிலை அறிக்கை 2014 தொடங்கி இதுகாரும் 12 நிதிநிலை அறிக்கையை நம்முடைய பாரத பிரதமர், நம்முடைய தேசத்தின் தந்தை நரேந்திர மோடி அவர்கள் பிரதம அமைச்சராக இருந்து 12 நிதிநிலை அறிக்கை தந்திருக்கிறார். நம்முடைய நிதி அமைச்சர் 8வது நிதிநிலை அறிக்கையை தந்திருக்கிறார். திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் 8வது நிதிநிலை அறிக்கையை தந்திருக்கிறார். ஏறத்தாழ இந்த 12 நிதிநிலை அறிக்கையிலேயும் ஆண்டுக்காண்டு தேசத்தின் நலன், தேசத்தின் வளர்ச்சி, அதே நேரத்தில் நீண்ட நெடிய காலத்திற்கான புதிய கட்டமைப்புகள், ஏதோ ஒரு தேர்தல் காலமாக இருக்கக்கூடிய ஒரு 5 ஆண்டு காலத்திற்கான வரையறைக்கப்பட்ட திட்டங்கள் அல்ல, 50 ஆண்டு கால தொலைநோக்கு பார்வையோடு போடப்படுகிற திட்டங்கள். நீங்கள் சமீபத்திலே நேற்றைக்கு முன்தினம் பிரான்ஸ் நாட்டில் நடைபெற்ற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் AI மாநாட்டிலே கூட நம்முடைய பாரத பிரதமருடைய உரையை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அவர் எதை நோக்கி தன்னுடைய பயணத்தை தொடங்குகிறார் என்பது அவருடைய பேச்சிலே கூட நீங்கள் உற்று நோக்கி இருக்கக்கூடும். உலக அரங்கில் இந்த தேசத்தின், அதாவது நம்முடைய பாரத தேசத்தினுடைய உயர்வு என்றால் எல்லா வகையிலும் உயர்வு, அடிப்படை கட்டமைப்பு, வளர்ச்சி, தொலைநோக்கு பார்வை, எதிர்கால திட்டங்கள். இப்பொழுது துவக்கப்பள்ளியிலே படிக்கிற குழந்தைகள் கூட அவர்கள் வளர்ந்து வாலிபர்களாகி பட்டதாரிகளாகி இந்த நாட்டின் இளைஞர் சமுதாயமாக உருவாகுகிற இன்னும் ஒரு அடுத்த 25 ஆண்டு காலம் கழித்து அவர்களுக்கு எப்படிப்பட்ட வாய்ப்புகளை உலக அரங்கிலே கொடுப்பது, உலகத்திலே என்னென்ன புதிய கண்டுபிடிப்புகள் வந்து கொண்டிருக்கிறது, அவை அத்தனையும் பாரத தேசத்தினுடைய கிராமத்திலே இருந்து தொடங்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர் இன்றைக்கு பெரும் முயற்சி ஏற்பட்டு இன்றைக்கு இவ்வளவு பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆக ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அன்றாட பிரச்சனைகள் அல்ல இந்த இலவசங்கள் வழங்குவது,
ஓட்டுக்காக, வாக்குகளுக்காக வரவு செலவு திட்டத்தை போடுவது அல்ல. அது வேண்டுமானால் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள், அதுவும் ஆளுகிற கட்சி அல்லது ஆண்ட கட்சிகள், அந்த வரவு செலவு திட்டம் என்பதே ஓட்டுக்காக. உள்ளாட்சி தேர்தல் வருகிறது என்றால் அந்த உள்ளாட்சி தேர்தல் வருவதற்கு முந்தைய ஆண்டுடைய நிதிநிலை அறிக்கையில் ஒரு மாதிரியாக இருக்கும். அதற்கடுத்து கூட்டுறவு தேர்தல் வருகிறது என்றால் அதற்கான நிதிநிலை அறிக்கையிலே அது ஒரு மாதிரியாக இருக்கும். பொது தேர்தல் வருகிறது என்றால் அதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். ஆனால் எங்கள் தேசத்தினுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடியை பொறுத்தவரை தேர்தலுக்காக அல்ல, இந்த தேசத்திற்காக திட்டங்களை போடுவது. அதுதான் நடந்திருக்கிறது. இந்த 12வது நிதிநிலை அறிக்கையிலே கூட அவர் இன்றைக்கு கொடுத்திருக்கிற திட்டங்களை பார்க்க போனால் அடுத்த 50 ஆண்டுகளுக்கு நம்முடைய நாட்டின் உயர்வு, இந்த தேசத்தின் வளர்ச்சி, தான் பிரதம அமைச்சராக தொடர்கிறோமோ இல்லையோ, தன்னுடைய இயக்கம் தொடர்கிறதோ இல்லையோ, இந்த தேசம் தொடர வேண்டும். இந்த தேசம் வளர்ச்சி பெற்ற நாடாக இருக்க வேண்டும். இந்த தேசம் உலகத்திற்கு தலைமை தாங்குகிற அருகதையோடு வளர வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு தான் அவர் திட்டங்களை தீட்டியிருக்கிறார் என்பது இந்த நிதிநிலை அறிக்கையில் வெளிப்பாடாக வெளிவந்திருக்கிறது. ஏன் உச்சவரம்பு திடீரென்று 12 லட்சம் ரூபாய்க்கு உயர்த்தினார்? அடுத்தது உடனே கேள்வி, 8வது நிதி கமிஷன் வருகிறது, ஊதிய உயர்வு குழு வருகிறது, ஆகவே அதற்கு முன்கூட்டி, ஆமா அது என்ன தவறு? ஆக இப்பொழுது 12 லட்சம் ரூபாய்க்கு வரைய உயர்த்துகிற போது அவருடைய சம்பளத்தை உயர்த்துகிற போது அவர்களுக்கு கொண்டு போய் வரியாக கட்டிவிடக்கூடாது. சம்பள உயர்வாக அவர்களுக்கு இருக்க வேண்டும் என்பதற்காக. ஆக அதுதான் எதிர்கால திட்டங்கள். இதை எத்தனை நடுத்தர குடும்பங்கள் இதனாலே பயன்படுகிறது? இது என்ன சாதாரண? இவர்களுக்கு என்ன வேண்டும்? தமிழ்நாட்டில் இவர் முதலமைச்சருடைய கூக்குரல் என்ன? கூக்குரல், அழுகுரல், மன்னிக்க வேண்டும், கூக்குரல் என்று சொல்வதை விட அழுகுரல். எதற்காக அழுகிறார்? திருட முடியவில்லை என்பதற்காக அழுகிறார். திருடுவதற்கான திட்டங்கள் வேண்டும் அவருக்கு. அவர் கேட்கிற பணத்தை தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டும், அதிலே திருட வேண்டும். திருடி அவர்கள் அமைச்சரவையில் பிரித்துக் கொள்ள வேண்டும், அல்லது அங்கங்கே நாடாளுமன்ற சட்டமன்ற பகுதிகளுக்கு பணத்தை இப்பொழுது கொண்டு போய் பதுக்க வேண்டும். தேர்தல் நேரத்தில் 2000 1000 ரூபாய் பணத்தை கொடுத்து, எப்படி இப்பொழுது கூட போட்டியில் ஆள் இல்லாத இடத்துல கூட பணத்தை கொடுத்து 1000 ரூபாய் பணம் கொடுத்தானே இப்போ தேர்தலில் செஞ்சாங்க. ஈரோடு கிழக்குல போட்டியே இல்லை. எல்லா அரசியல் கட்சிகளும், பெரிய அரசியல் கட்சிகள்லாம் போட்டியிட்டது ஒரு இன்னும் சொல்ல போனா ஒரு துணிச்சல் மிக்க ஒரு சிங்கமா சீமான் வேணா போய் போட்டி போட்டாரு. அதுக்கு ஆனா அவரு அதுக்கு 1000 ரூபாய் வாங்கி கொடுத்தாருல. சீமா எதுக்கு போட்டி போட்டாரு, எதுக்கு போட்டி போட்டாருலாம் கேட்டாங்கல்ல. சீமா போட்டி போட்டதுனாலதான் 1000 ரூபாய் அது ஜனங்களுக்கு கிடைச்சது. அதுக்காக அவர் போட்டி போட்டாரு. அப்படி வச்சுக்கலாம். என்னன்னா இவங்களுக்கு என்ன, எதுக்காக சொல்றாங்க? எந்த திட்டத்தை கொடுக்கல, எதை மாத்திட்டாங்க? இன்றைக்கு இந்தியாவில் அதிகமா விவசாயிகளுக்கு இந்த ஆண்டுக்கு 6000 ரூபாய் கொடுக்கிற திட்டம் தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாயிகள் பெறாங்க. சரி, முத்ரா கடன் அதிகமா பெற்று இருக்கக்கூடியது தமிழ்நாட்டில் அதிக உறுப்பினர். முத்ரா கடன் அதிகமா தமிழகம் பெற்றிருக்கு. அவங்களுக்கு இப்போ அதை டபுள் ஆக்கி 30,000 ஆக்கியிருக்காங்க. அப்ப அது பெனிஃபிட் கிடையாதா? சரி, 62,000 கோடி ரூபாய்க்கு இப்பொழுது மெட்ரோ திட்டம் நடைபெற்று இருக்கிறது, நிறுத்திட்டாங்களா? தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டு தான் இருக்குது. செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட், தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் போட்டு நடத்திக்கிட்டாங்க. புதிய திட்டங்களுக்கு பணம் கொடுக்கல. நீ புதிய திட்டங்களுக்கு நீ அப்ரூவ் கொடுக்கல. நீ லேண்டர்ல எடுத்து கொடுத்துட்டியா? பணம் மட்டும் இப்ப கேட்கிற. எந்த மெட்ரோ திட்டங்களுக்கு, புதிய திட்டங்களுக்கு நீ எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஃபீசிபிலிட்டி சர்டிபிகேட் கொடுத்து, ஃபிட்னஸ் சர்டிபிகேட் கொடுத்துருக்கீங்க. சரி, வெள்ள நிவாரண நிதிக்கெல்லாம் கொடுக்கப்பட நான் பல முறை கேட்டுக்கிட்டு இருக்கேன். யூட்டிலைசேஷன் சர்டிபிகேட் எங்க? உபயோகப்படுத்த அந்த பணத்தை, வாங்கின பணத்தை உபயோகப்படுத்துவதற்கான சான்றிதழ் எங்க? என்னென்ன வகைக்கு கொடுத்துற? கட்டுமான பணிகளுக்கு உபயோகப்படுத்தினது என்ன? நீண்ட கால பலன் பெறுகிற வகையில் போடப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள் என்ன? இல்ல சலுகைகளுக்காக கொடுக்கப்பட்ட திட்டங்கள் என்ன? புனரமைப்புக்கான கொடுக்கப்பட்டது என்ன? அல்ல வெள்ள தடுப்புக்காக நடைபெற்ற திட்டங்கள் என்ன? வரையறுத்து நீங்க கொடுத்துட்டீங்களா? கொடுத்த பணத்துக்கு
பணம் கொடுக்கல. நாங்க கேட்டோம், யானை பசிக்கு சோளப்பொரி போடுறாங்க, வசனம் எழுதுறாங்க. அந்த சோளப்பொரிக்கு கணக்கு கொடுத்தியா? போட்ட சோளப்பொரிக்கு, யானை பசிக்கு சோளப்பொரி தான் போட்டாங்கன்னு சொல்றீங்கல்ல. சோளப்பொரி இதுக்கு தான் இந்த சோளப்பொரி இவங்களுக்கு இவ்வளவு கொடுத்தோம், இவங்களுக்கு கொடுத்தோம். நீங்க பேச வேண்டிய இடம் பைனான்ஸ் கமிஷன். அதான் மிக தெளிவா நிதி அமைச்சர் சொல்லிட்டாங்க. நீ பேச வேண்டிய இடம் பைனான்ஸ் கமிஷன். அது தன்னிச்சையான பாடி. ஐஏஎஸ் ஆபீசர், உங்கள்கிட்ட ஐஏஎஸ் ஆபீசர் உதவி செய்தார, உனக்கு லஞ்சம் வாங்கி கொடுக்கறதுக்கு மட்டும் தான் உனக்கு செக்ரட்டரி வச்சிருக்கியா? யார் யாரு டெண்டர் போடுறான், எந்தெந்த மந்திரி எவ்வளவு வாங்குறான், அதெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு புரோக்கர்களை ஐஏஎஸ் ஆபீசர் கொஞ்சம் சுத்தி வச்சிருக்கியா? அவங்களுக்கு என்ன வேலை? ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு என்ன வேலை? அவங்க போய் டெல்லியில பேசணும், பைனான்ஸ் கமிஷன்ல பேசணும், பிளானிங் கமிஷன் பேசணும். பிளானிங் கமிஷன் மாதிரி இது வந்திருக்கு, அங்க போய் பேசுங்க. எந்தெந்த வகையில எங்களுக்கு ஏன் கொடுக்கல, உங்களுக்கு என்ன உரிமை இல்லையா? கோர்ட்டுக்கே போகணும்னு சொல்லிட்டாங்க. அது ஜிஎஸ்டி விவகாரத்துக்கு நிதி அமைச்சர். அதுக்கு மேல உங்களுக்கு சூடு சொரண வேண்டாம். அப்ப நீ பொய் சொல்றேன்னு வரல. ஆக இந்த நிதிநிலை பொறுத்தவரை எல்லா வகையிலும் சிறப்பான நிதிநிலை இருக்கு. யாரோ சிலருக்கு தங்களுக்கு பயன் இல்லை அப்படிங்கிறது தேர்தல், அடுத்த ஆண்டு தேர்தல் வருது, தேர்தலுக்கு கொள்ளடிக்கணும், அதுக்கு பல திட்டங்களை, இலவச திட்டங்களை அறிவிக்கணும், அரசாங்கத்தை திவாலாக்கி விட்டு போகணும் தேர்தலுக்கு முன்னாடி அப்படிங்கிற நோக்கத்துக்கு மத்திய அரசு உடந்தையா இல்லை. அதை தவிர வேற ஒண்ணும் கிடையாது. ஏன்னா எல்லாரும் இதனுடைய அம்சங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும், எல்லாம் பத்திரிகைகள் வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. அது முழு டீட்டெயில் போக வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லா திட்டங்களும் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிதிநிலை அறிக்கையை பொறுத்தவரை இதுகாரும் நம்ம பாரத தேசத்திலே வந்த நிதிநிலை அறிக்கையில் சி சுப்பிரமணியம் காலத்துல இருந்து, சி சுப்பிரமணியம் கொடுத்தாலும் சரி, சிதம்பரம் கொடுத்த அறிக்கைகளாக இருந்தாலும் சரி, என்ன வெங்கட்ராமன் கொடுத்த அறிக்கையாக இருந்தாலும் சரி, இன்னும் பல தலைவர் அருண்ஜேட்லி கொடுத்த அறிக்கைகளாக, எல்லா அறிக்கைகளை விட பாரதிய ஜனதா கட்சி நரேந்திர மோடி தலைமையில் இருந்த இந்த ஆட்சி 14 இருந்து தொடங்கி நடைபெறுகிற இந்த 12 ஆண்டு காலத்தில் இந்த 12வது நிதிநிலை அறிக்கை எங்களுடைய 11 நிதிநிலை அறிக்கையை விடவே சிறந்த நிதிநிலை அறிக்கை, உயர்ந்த நிதிநிலை அறிக்கை. அதற்கான ஆதாரங்கள் அத்தனையும் அடுக்கடுக்காக இருக்கிறது. காரணம் எங்களுக்கு நோக்கம் என்னன்னா, எங்களுடைய லட்சியம் என்னன்னா, அடுத்த ஆண்டுக்கான லட்சியம் அல்ல, அடுத்த 50 ஆண்டுகளுக்கான லட்சியம். 2047 இந்த நாடு சுதந்திரம் அடைந்து 100 ஆண்டுகள், 100 ஆண்டை தாண்டுகிற போது என்ன நடக்கணும்? அன்றைக்கு இந்த நாடு 100வது சுதந்திர தினத்தை பார்க்கிற போது என்ன வளர்ச்சியை காண வேண்டும், எப்படிப்பட்ட கட்டமைப்புகளை நாம் காணப்போகிறோம் என்பதற்காக தயாரிக்கப்பட்ட நிதிநிலை. எங்களுக்கு தேர்தலுக்கு ஒரு வார்த்தை, அதற்கு இடையில நிதிநிலை அறிக்கையில் ஒரு வார்த்தை என்பதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியை பற்றி கிடையாது. தேர்தலுக்கான இயக்கம் அல்ல நாங்கள், இந்த தேசத்துக்கான இயக்கம். ஆக தேசத்துக்கான நிதிநிலை அறிக்கையை பாரத பிரதமர் தந்திருக்காங்க. இந்த பட்ஜெட்ல தமிழ்நாடு அப்படிங்கிற வார்த்தை கூட இடம்பெறல ஒரு குற்றச்சாட்டு. அதே போல கல்விக்கான தொகை, நிலுவைத் தொகை இன்னும் தமிழகத்துக்கு வழங்கல. தமிழ்நாடு வேலை திட்டத்துக்கான தொகை இன்னும் வந்து சில மக்களே குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பேர் மக்கள், அதாவது பணம் கொடுக்கலாத இவங்க வாங்கி வச்சுக்கிட்டு இவங்க எல்லா இடங்களையும் ஊராட்சி ஒன்றியத்தினுடைய நிர்வாக பொறுப்புல இருக்கிறது எல்லாம் திமுக. எல்லா எதையும் விடல. கோயிலுக்குள்ள திமுக, பள்ளிக்கூடத்துக்குள்ள திமுக, எதுக்கு எப்படி பெற்றோர் ஆசிரியர் கழகம் சொல்லிட்டு. ஆக திமுகவுடைய நிர்வாகிகள் எல்லா இடத்துலையும் இப்ப இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு வாங்கி கொடுக்க பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் 75% திமுக அவங்கள பற்றி உட்கார வச்சுக்கிட்டு அவங்க கொடுக்குற கணக்கு வீடியோ ஆஃபீஸ், உள்ளாட்சித்துறை, எங்க மத்திய அரசுடைய அதிகாரிகளா இருக்கீங்க. நீங்க ரோட்ல பாக்குற மக்களே சொல்றாங்கல்ல, அந்த மக்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க போய் பாத்துக்கிறீங்களா? அந்த மக்கள் ரோடு ஓரத்தில் உட்காந்துக்கிட்டு என்ன வேலை பார்க்கறாங்கன்னு பாத்தீங்களா? அட்டண்டன்ஸ் எங்க எடுத்துருக்காங்க பாத்தீங்களா? நீங்க அந்த பட்டியல் வாங்கி பார்த்துருக்கீங்களா? எந்த கிராமத்துக்காவது போய் அவங்க பட்டியல், அதாவது 100 நாள் வேலை வாய்ப்புல வேலை செய்யற ஆட்களுடைய பட்டியல் வாங்கி பாருங்க. அதுல எத்தனை பேர் பினாமி, எவ்வளவு பேர் போய் பேங்க்ல உட்காந்துக்கிட்டு
அவன் பேர்ல பணத்தை வாங்கிட்டு வரவன் எவ்வளவு பேரு? பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்ட்டுகள்லாம் இப்போ வந்து இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு வச்சுதான் பஞ்சாயத்து போர்டை இயக்கிறான். அவன் சோறு திங்கிறதே இதுலதான் நிற்கிறான். அவன் பொண்டாட்டி வாங்கி கட்டுற சேலைக்கு கூட 100 நாள் வேலை வாய்ப்புல திருடுறதான். யார் பேர்லயே போட்டு காசை எடுத்துக்கிட்டு திருடிட்டு இருக்கிற வேலை. இவங்க திருடி தின்னதுக்காக மத்திய அரசு குறை சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. இவன் கொடுக்கல, எல்லாம் பணம் ஒரு பைசா குறைவு இல்லாம வந்துருக்குது. இவன் கணக்கு கொடுத்தது ஒழுக்கமா கணக்கு கொடுத்திருந்தான். எந்தெந்த கிராமத்துல எவ்வளவு பேர் வேலை செஞ்சாங்க அந்த அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர் அவங்ககிட்ட போட்டு, இப்பதான் பேங்க் தானே நேரடியா அவங்களுக்கு அனுப்புறது. இவங்க அனுப்பாத குறைதான் ஒழிய அனுப்பி வாங்கி கொடுக்க முடியல இவங்களால. இவங்க வந்து போர்ஜரி எல்லாம். இவங்க அந்த காலத்திலே மசூல் ஊழல் பண்ணவங்க. மோசஸ் ஒருத்தர் இருந்தார் மேயரா, மைனர் மோசஸ் பேர் அவருக்கு, சென்னை மேயர். அப்பதான் மசூல் ஊழலே ஆரம்பம். அதனால இவங்க மசூல் ஊழல் இன்றைக்கு கிராமம் வரைக்கும் கொண்டாந்தாங்க. சென்னை மேயரா இருந்த மசூல் ஊழல் பண்ண மைனர் மோசஸ் காலத்துல ஆரம்பிச்சது இன்னைக்கு கிராமத்துல நடக்குது. இதுல பூரா மசூல் ஊழல். இவங்களால பட்டியல் கொடுக்க முடியல. இவங்க பட்டியலை வந்து திருப்திப்படுத்த முடியாத உயர் அதிகாரிகளை, மத்திய அரசு அதிகாரிகளை. அதனால அங்கிருந்து அவங்க பணத்தை வாங்க முடியல. இவங்க கொடுத்ததுக்கு பூரா அதான் சொன்ன எல்லா விதத்திலையும் யூட்டிலைசேஷன் சர்டிபிகேட் தான். ஏற்கனவே கடந்த ஆண்டு வழங்கப்பட்ட பணத்துக்கு என்ன குடு சர்டிபிகேட். அதிகாரிகள் தான் இது சீஃப் செக்ரட்டரி கேட்க வேண்டிய கேள்வி. இது சீஃப் செக்ரட்டரி தான் இனிமேல் உட்காந்து தமிழகத்துடைய தலைமை செயலாளர் இவங்க எல்லாம் மந்திரிகள் உட்காந்துக்கிட்டு எங்களுக்கு பணம் கொடுக்கல அதை கொடுக்கலன்னு பேசுறதை விட சீஃப் செக்ரட்டரி பேசணும். சீஃப் செக்ரட்டரி வந்து தைரியம் இருந்தா சீஃப் செக்ரட்டரி பேட்டி கொடுக்க சொல்லணும். சீஃப் செக்ரட்டரி கொடுக்கணும். அரசாங்கத்தோட நிர்வாகத்தினுடைய தலைமை அதிகாரி. நான் உங்கள் மூலமா பத்திரிகையாளர் மூலமா நான் கேட்டுக்கிறேன். முதலமைச்சருடைய அத்தனை கோரிக்கைகளும் மத்திய அரசு நிதி கொடுக்கலன்னு சொல்றது, மத்திய அரசு என்னென்ன திட்டங்களுக்கு எங்களுக்கு வந்து ஒதுக்கலன்னு சொல்றது, இது எல்லாம் சீஃப் செக்ரட்டரி உட்காந்து பேசணும். எல்லாத்துக்கும் கொடுத்தது என்ன நீ ஏத்துக்கிட்டியோ? ஏன் நான் எங்க திட்டத்துல பிஎம் சர்வீஸ் திட்டம், அது பிஎம் சர்வீஸ் திட்டத்தினுடைய கண்டிஷன் ஒத்துக்கோ. மற்ற மாநிலத்தை எது ஏத்துக்கிட்டா நாங்க கொடுத்துக்கிறாங்க, நீ ஏத்துக்கல. நீ கூட நவோதயா பள்ளி ஏத்துக்கல. எல்லா மாநிலங்களையும் நவோதயா பள்ளி மாவட்டத்துக்கு இருக்கு. ஒரு நவோதயா பள்ளிக்கு 3 கோடி ரூபாய், ஆண்டுக்கு 3 கோடி ரூபாய் தர்றாங்க. உனக்கு வராதுதான். மத்திய அரசு போடுகிற திட்டத்தை நீ முழுமையா ஏற்றுக்கொண்டால் மத்திய அரசு பணம் தரும். ஏற்றுக்கொள்ள பணம் கொடுக்க முடியாதுங்கிறதுல என்ன சந்தேகம்? எதுக்கு மாணவர்களுக்கு இதை படிக்க சொல்லு? இல்ல படிக்க சொல்லுங்க சார். இந்த திட்டத்துக்கு தான் ஒதுக்கப்பட்டிருக்குது. நீ போற அண்ணா இதை பண்ணாரு, கலைஞர் இதை பண்ணாரு, பெரியார் இதை பண்ணாருன்னு நீ படிக்க வைக்கிறதுக்கு மத்திய அரசு பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீ இன்ப நிதி கூட இந்த நாட்டினுடைய எதிர்காலத்தினுடைய அலெக்சாண்டர் அப்படி ஒரு பாடத்திட்டத்தை வைப்ப, அதுக்கு மத்திய அரசு பணம் கொடுத்து உன்னை படிக்க வச்சுக்கிட்டு இருக்குமா? மத்திய அரசு கலைஞர் காலத்துல போடப்பட்ட குழுவினுடைய பரிந்துரையின் காரணத்துல தான் மத்திய அரசு கொண்டு வந்திருக்குது. இந்த எஜுகேஷன் திட்டமே கலைஞர் ஏத்துக்கிட்டது. நேற்று சுந்தரவடியார் காலத்திலே ஏத்துக்கிட்டது. பல வல்லுநர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நீ அதை ஏத்துக்க மாட்ட. நீ இப்ப சொன்னீங்கன்னா ஆட்சிக்கு பாடத்திட்டத்துல மாற்றம் அப்படிங்கிறது மாணவர்களோட எதிர்காலத்தை தான் கண்டிப்பா பாதிக்கும். ஆட்சிக்கு பாடத்திட்டத்தின் விளையாட்டு கிடையாது. இப்போ ஏஐ வந்திருக்கு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட். ஏன் போய் உன் பையன் கொண்டு போய் அதில் சேர்த்துற? புதிய கண்டுபிடிப்புகள் அதை புகுத்தணும்ல. தேசங்கிற முதல் வந்து ஒரு மாவட்டத்துக்குள்ள இருக்கும், அப்புறம் நாடு மாநிலத்துக்குள்ள வரும். தேசம் வந்துருச்சு, அப்புறம் உலக அளவு வந்துருச்சு. உலகளாவில் இருக்கக்கூடிய கல்வி திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு சொன்னான்ல. தமிழகத்துல கல்வி நிலையங்கள்ல சமீப காலமாக பாலியல் தொடர்பான குற்றங்கள் செய்தி நடந்த வண்ணம் இருக்கு, வந்த வண்ணம் இருக்கு. காவல் இதை வந்து மத்திய அரசு கண்டுக்கணுமா? இல்ல இதுக்கு மத்திய அரசுக்கு என்னன்னா, இதுக்கு காரணம் என்னன்னா, மாணவர்களுக்கு அரசியல் கூடாது அப்படிங்கிறது எல்லாரும். ஐயா அண்ணாவே என்ன சொல்றார், மாணவர்களை நான் அரசியல் கலைக்கு தயாராக இல்லைனார் ஒரு கட்டத்துல. மாணவர்களுக்கு அரசியல் கிடையாது. ஆனா பிடிஏன்னு போட்டுக்கிட்டு, பெற்றோர் ஆசிரியர் சங்கம்னு போட்டுக்கிட்டு, எதுக்கு திமுக தலைவர்கள்லாம் போய் அங்க உட்காந்துக்கிறான்?
ஏன் அதுல 1000 பேர் ஒரு ஸ்கூல்ல 1000 பேர் படிக்கிறான்னு வச்சுக்க, ஒரு பள்ளிக்கூடத்துல 1000 பேர், ஒரு மேல்நிலை பள்ளியில 1000, நான் குறைந்தது சொல்றேன், 1000 பேர் படிக்கிற பள்ளிக்கூடத்துல அந்த 1000 பேருடைய பெற்றோர்கள்ல எந்த அரசியல் கட்சிக்கும் இல்லாத பெற்றோர்கள் இல்லையா? சமுதாய அமைப்புகளுக்கு அல்லது ஊர்ல இருக்க பெரிய மனுஷன், ஊர்ல வந்து ஒரு பொது வேலையை செய்வன் இல்லையா? ஏன் அவர்களை பெற்றோர் ஆசிரியர் சங்கத்துக்கு தலைவராக போடக்கூடாது? எந்த பள்ளிக்கூடம் போய் பாரு, அரசாங்கத்தினுடைய பள்ளிக்கூடத்துல, அரசாங்க பள்ளிகளில் அனைத்து உயர்நிலை பள்ளி, அனைத்து மேல்நிலை பள்ளியில பெற்றோர் ஆசிரியர் கழகத்துக்கு தலைவர் யாரு? அந்த ஊர்ல திமுக போறவரு. அவர் சாயங்காலம் எங்க போய் உட்கார்றாரு? டாஸ்மாக் கடையில சால்னா வித்துக்கிட்டு இருக்காரு. என்ன விற்கிறாரு? டாஸ்மாக் கடைக்கு முன்னாடி போட்டு பார் உட்காந்துக்கிட்டு, பார்ல அவர் தான் பெரிய சட்டையா போட்டுக்கிட்டு ஒரு கருப்பு சிவப்பு வேட்டிக்கோட உட்காந்துருப்பார். எல்லா ஊர்லயும் டாஸ்மாக் கடைகளை பார் நடத்துறவன்னா பெற்றோர் ஆசிரியர் சங்கத்துக்கும் தலைவரா இருக்கான். பள்ளிக்கூடம் எது தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை, தலைமை எப்படியோ அப்படிதான் எதுவுமே. அதெல்லாம் யார் வழிகாட்டணும்? யாரு இப்ப நடந்திருக்க? நீ மல்லிகரையில, இப்ப மல்லிகரையில் நடந்திருக்க நம்முடைய மாவட்டத்துல இன்னைக்கு பிற்பகல் 3 மணிக்கு எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய சேலம் கிழக்கு மாவட்டத்தின் சார்பில் ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடக்க போகுது. எதுக்கு? நாங்க காவல்துறை நடவடிக்கை எடுக்கலன்னு அல்ல. அக்கரன்ஸ் நடந்தது 22ஆம் தேதி. 8 நாளா பைசல் பேசுறான். யாரு? இந்த பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தினுடைய தலைவர், தலைமை ஆசிரியர். என்ன நியாயம்? ஒரு 7ஆம் வகுப்பு மாணவி, 14 வயசு சிறுமி. நான் வெளியூர்ல நடந்ததுல, அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்ததை பத்தி நான் பேச வரல. இப்போ பக்கமா கிருஷ்ணகிரியில் நடந்ததை பத்தி, போச்சமல்லியில் நடந்ததை பத்தி பேசல. நம்ம ஊர்ல யாரு இதெல்லாம் பாதுகாக்க வேண்டியது? பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர்னா என்ன? அந்த பள்ளிக்கூடத்தை ஒழுக்கமா பாத்துக்கிறது. இந்த பள்ளிக்கூடத்துல ஆசிரியர்கள் ஒழுங்கா வர்றாங்களா? இன்னும் மாணவர்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு இருக்குதா? பல சமுதாயத்தை சார்ந்தவங்க இருப்பாங்க, ஒருத்தருக்கு எந்த பிரச்சனை எல்லாம் வரணும், அதை பாத்துக்கிற வேலை தானே. இந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட் வந்து அப்போ ஒரு கண்டிப்படுத்தும், உடனடியாக அவங்களுக்கு வந்து ஒரு நடவடிக்கைக்கு மேற்கொண்டு பண்ணாதானே அடுத்தவன்கிட்ட இது போகாம இருக்கும். 8 நாள் கழிச்சு அந்த பசங்களுக்குள்ள போட்டி வந்து அவன் அடிச்சுக்கிட்ட பொறுப்பாடு, அந்த தகராறு வந்து போலீஸுக்கு வந்து, அப்ப என்ன காரணம்? இது யாருடைய தப்பு? பெற்றோர் ஆசிரியர் கழகத்துக்கு எந்த பள்ளிக்கூடத்துக்கும் திமுக பிரமுகர்கள் இருக்க மாட்டாங்க அப்படின்னு முதலமைச்சர் சொல்லி இருந்து நடந்திருந்தா நடந்திருக்காது. பள்ளிக்கூடங்கள் இன்றைக்கு சீர்கட்டுறதுக்கு, பள்ளிக்கூடங்கள்ல போதை மருந்து, பள்ளிக்கூடம் அருகாமலே போதை மருந்து விற்பனைக்கு காரணம், அதே போல இது போல பாலியல் குற்றச்சாட்டுகள் உருவதற்கு காரணம் முழுக்க பள்ளிகள், அரசு பள்ளிகளுடைய பெற்றோர் ஆசிரியர் கழகத்துக்கு தலைவராக திமுக பிரமுகர்கள் இருப்பதுதான். அதே திமுக பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய தலைவராக இருக்கிற திமுக பிரமுகர் சால்னா கடைக்கு உட்கார்றான், டாஸ்மாக் கடையினுடைய பார் நடத்துறான். அவன் இந்த பசங்களையும் அங்க கூட்டிட்டு போய் சாயங்காலம் ஊத்தி கொடுக்கறானா நமக்கு தெரியாது. கார் நடத்துறவனை கொண்டுட்டு போய் பெற்றோர் ஆசிரியர் கழகத்துக்கு தலைவராக உட்கார்ந்துக்கிறதா இந்த அரசாங்கம். அது அப்புறம் என்ன சொல்ல மாட்டோம்? போதை மருந்து காசுல உன் மருமக சினிமா எடுத்தான்னா அதுக்கு மட்டும் ஒரு ரோஷம் வருது. எவனாவது டியூப்ல போட்டு விட்டானா அவனை பிடிச்சி உள்ளர போடுற. இது என்ன அர்த்தம்? நீங்க சொன்ன மாதிரி 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஆசிரியர்கள், ஒரு தலைமை ஆசிரியர். பெற்றோர் ஆசிரியர் கழகத்து மேல எந்த புகாரும் வரல அப்படிங்கிறது காவல்துறையோட கொடுக்குறோம். இப்ப சொல்லி இருக்கிறோம்ல, பெற்றோர் ஆசிரியர் கழகத்து மேல 8 நாளா அவங்க தான் உட்காந்து பேசியிருக்கான். நாங்க அதுதான் இப்ப கேட்க, எங்க டிமாண்டே இப்ப அதுதான். இன்னைக்கு போராட்டமே இன்னைக்கு அதுதான். இன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்கு போராட்டம், மாவட்ட தலைவர் சிரமநாதன் தலைமையில ஆத்தூர்ல போராட்டம். அதுக்கு சிறப்பு அழைப்பாளர்களா வந்து நம்முடைய முன்னாள் அமைப்பு பொதுச் செயலாளர், எங்க கோட்டத்தினுடைய அமைப்பு பொதுச் செயலாளர் இருந்தார், சேலம் கிழக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் சுதீர் முருகன், மேற்கு மாவட்டத்தினுடைய தலைவர் சுதீர் முருகனும், நம்முடைய சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் கூட்டுறவு பிரிவினுடைய எங்களுடைய மாநில பிரிவு தலைவர்
வெங்கடாச்சலம் அவர்களும் 2 பேரும் சிறப்பு அழைப்பாளர்களாக போகிறாங்க. இந்த 3 மணிக்கு தடை கூட போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க. போலீஸ் அனுமதி கொடுக்கலனாங்க. போலீஸ் அனுமதி இல்லைனாலும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும். பிரச்சனைகள் உருவாகுது. யாருக்கா இருந்தாலும் கொடுக்குறான். ஷோவு கூட கொடுத்தாங்களே, ஷோவு கூட கொடுத்தாங்கல்ல. அண்ணாமலை கொடுத்து 2 வருஷம் ஆகுது. சிவகங்கை மாவட்டத்துல 2 கையும் விட்டுருக்காங்க. அரசு மருத்துவமனையில மதுரையில தொடர்ந்து வந்து அந்த புல்லட் ஓட்டுறதுனால தாக்குதல் நடத்திருக்காங்க. சாதிய தாக்குதல் மட்டுமல்ல, பொதுவாக திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு கிட்டு போச்சு. நீங்க என்னன்னா பண்ணாலும், ஆனா அதுக்கு பெரிய குறைகள் வந்து என்னன்னா, அது ஆட்சியை குறை சொல்லாம ஏதோ ஜாதிய பிரச்சனைகள் அது இது காவல்துறையை நிம்மதியாக இயங்க விடவில்லை. தமிழகத்துடைய காவல்துறையை நிம்மதியாக இயங்க விடாமல் செய்கிற நிகழ்ச்சி தான். காவல்துறையை தன்னிச்சையா இயங்க விட்டாங்கன்னா போதும். அது ஆளுங்கட்சியினுடைய தலையீடு, திமுகவுடைய தலையீடு மிக அதிகம். ஆங்காங்கே ஏன்னா போய் அதிகாரமற்ற ஒரு பதவியே இல்லாத அதிகாரமற்ற ஒரு இடத்துல போய் ஒரு டிஐஜி டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வர முடியும், ஐஜி டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வர முடியும். நாளைக்கு காலையில் 11 மணிக்கு போய் பாருங்க, பீச்சில் சபரீஷ் வீட்டுக்கு முன்னாடி எத்தனை டிஐஜி நிற்கிறான், எத்தனை எஸ்பி நிற்கிறான், எத்தனை டிஎஸ்பி நிற்கிறான்னு பாருங்க. அதுக்கே நிற்க மாட்டான். அவன் கையில் இருக்கிற பொட்டியை பாருங்க. இல்லாட்டி அவங்க வந்து ஆளு கூட வச்சிருப்பா, ஜீப்பில் போய் ஏறிப்பார், ரைடு பண்ணு, அவனை ரைடு பண்ணு. டிரான்ஸ்பருக்கு பணம் எங்க போய் அப்புறம் எப்படி அவங்க நீ இதை சட்ட ஒழுங்கு எப்படி பாதுகாப்ப? ஓரங்கட்டப்படல. பணம் கொடுக்காதான் நேர்மையான பதவிக்கு வர முடியல. நேரம் ஓட்ட நான் ஓரங்கட்டப்பட்டேன்னு நான் சொல்ல மாட்டேன். நேர்மையான அதிகாரிகளும் பணம் கொடுத்துட்டு தான் நேர்மையா வர்றான். அது மாதிரி நிலைமை இப்ப ஏன் தமிழ் சேலம்லாம் நேர்மையான அதிகாரிகள் தான். நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். யார வேணா வச்சுங்க. ஆனா நான் நேர்மையானு சொன்னதுனால நாளைக்கு அவங்கள மாத்திடக்கூடாது. என்ன ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து அவருக்கு தகவல் கிடைச்ச அடுத்த 4வது மணி நேரம் ஆட் பண்ணியிருக்காரு. இந்த மல்லிகரை விஷயத்திலேயே கூட அவங்களுக்கு தகவல் கிடைச்ச பிற்பாடு 4வது மணி நேரத்தில் ஆட் பண்றாங்க. தகவல் தராம ஏமாத்துனது எல்லாம் பெற்றோர் ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியர். என்ன வந்துட்டார் சேகர் பாபு சொல்லியிருக்காரு, எங்கெங்கும் மணி ஓசை, என்ன எல்லாம் வந்து இது ஆன்மீக ஆட்சி அப்படின்னு சொல்றாரு. திடீர்னு அவருக்கு ஞானோதயம் திருப்பரங்குன்றதுக்கு அப்புறம் பிறந்திருக்குது. நான் இப்ப நேரத்து சொல்லல, எப்பவுமே சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா, தமிழ்நாட்டில இருந்து தேசியத்தையும் தெய்வீகத்தையும் அழித்து விட முடியும் என்று யாரும் கனவு காண முடியாது. முகலாய படையெடுப்பிலேயும் முடியல. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நுழைஞ்சி இந்த நாட்டை வந்து இவ்வளவு காலம் பெருங்காலம் அவங்க வந்து சுரண்டிய காலத்திலையுமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆன்மீக உணர்வையோ தேசிய உணர்வையோ முழுக்க மங்கடிக்க முடியல. காரணம் என்னன்னா, இந்த தேசத்தில் தமிழகத்தை பொறுத்தவரை இவர்கள் காலத்திற்கு முன்னாலே 1000, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பண்பட்ட தேசம். இப்ப சொல்றாரு திருச்சி சிவா பேசினார்ல, எனக்கு வந்து நான் 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இரும்பு இருந்திருக்குது, அந்த இரும்பு கண்டுபிடிச்ச எங்க தலைவரை அதை ஏன் பட்ஜெட்ல கொடுக்கல. இன்னும் கீழே தோண்டி பார்த்தீங்கன்னா 6000 ஆண்டுக்கு உள்ள 6000 மண்டவோடு கூட தான் இருக்கும். என்ன 6000 ஆண்டுக்கு முன்னாடி மண்டவோடு கூட தான் இருக்கும். அதை கூட சொல்லிட்டு இருப்பாங்கன்னு. ஆனா அப்ப நான் கேட்கறது, அந்த 5000, 6000 ஆண்டுகளுக்கு முன்பு நீ சொல்ற இந்த மத நல்லிணக்கம் அது இது தமிழ்நாட்டில் இருக்குதா? உலகத்துக்கே இருந்த ஒரே மதம் வந்து இந்து மதம் தான்.
வழிபாடுங்கிறது, இறை வழிபாடுங்கிறது, நம்முடைய சிவன் வழிபாடு, இதெல்லாம் தான். அதுக்கு தான் ஆதாரம் இருக்கு. அதை ஒத்துக்கிறியா நீ? சமீப காலமாக இந்து அமைப்புடைய தலைவர்கள் கூட வீட்டுல சிறைபிடிக்கிறாங்க. இந்த நூதன முறையை கையாண்டு இல்ல அது என்னன்னா அவங்களுக்கு வந்து பயம் பயம் பயம். தெனாலியா ஒரு படத்துல கமலஹாசன் சொல்ற போது, உனக்கு எதை கண்டாலும் பயம் 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 பயம். உனக்கு இருக்கக்கூடிய பயமே அதுதான். ஏன்னா இதை பேசுற ஒரே அரசியல் இயக்கம் பாரதிய ஜனதா கட்சி, இந்து அமைப்புகளும் மட்டும்தான் தேசிய தெய்வீகத்தையும் பத்தி பேசுறது. ஏன்னா ஒழுக்கமும் நாணயம் வேணும்னு நினைக்கிறவன் இதுதான் பேசுவான். எப்படியா சீர்கெட்டு போகணும்னு நினைக்கிறவன் எதோ வேணா பேசிட்டு இருப்பான். கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் எந்த காலத்துல சொல்லப்பட்டது? இங்க திராவிட காலத்திலயா? பெரியார் பிறந்ததுக்கு அப்புறமா? கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் சொல்லப்பட்டது எந்த காலம்? கனியமுகன்ற காலத்தில் சொல்லப்பட்டது. அப்ப கோயில் தான் ஒரு கட்டுப்பாடு அமைப்பு. அந்த ஊரை கட்டுப்படுத்துவது, நாணயத்தை கட்டுப்படுத்துவது, குடும்பங்களை கட்டுப்படுத்துவது. இன்னொரு காலத்துல கோயில் தான் பாதுகாப்பு அமைப்பு. இன்னொரு காலத்துல கோயில் தான் கிடங்குகள். எதுக்கு கோபுரத்துல கொண்டு போய் நெல்லை கொட்டுறான்? இந்த கொரோனா மாதிரி உலகம் ஒரு பெரிய அளவுல அழிஞ்சு போனா கூட விதை நெல் கிடைக்கணும், நவதானியங்கள் கிடைக்கணும். 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் கழிச்சு அதை எடுத்து பார்க்க 12 வருஷத்துக்கு இருக்க கும்பாபிஷேகம். 12 வருஷத்துக்கு அந்த தானியங்களை எடுத்து விளைச்சினா விளையும். இதெல்லாம் ஒரு எவ்வளவு பெரிய தத்துவங்களை படைச்சிருந்தது. எல்லாம் அழிச்சு கடவுள் மறுப்பு கொள்கை அப்படின்னு ஒரு மாயை உருவாக்கி எல்லா சமுதாயத்துடைய சீர்திருத்தங்களை அழிச்சு, சமுதாயத்துடைய வளர்ச்சியை அழிச்சு, சமுதாயத்துடைய கட்டுப்பாட்டை அழிச்சு தங்க குடும்பம் வளரணுங்கிறதுக்காக மட்டும். ஏன் இது கர்நாடகாவில் இல்லை? ஏன் இது கேரளாவில் இல்லை? ஏன் இது வெஸ்ட் பெங்கால் இல்லை? எங்களுக்கு எதிராக எனக்கு அரசியல் கட்சி நடத்துறாங்க, ஆட்சி நடத்துறாங்க. இங்க மட்டும் ஏன் இது? இந்த சமுதாயத்தை சீரழிச்சாதான் தாங்க வாழ முடியும். சமுதாய சீரழிக்கிற தலைவர்கள் இந்த நாட்டின் தலைவர்களாக உட்கார்ந்துருக்காங்க. அதை நம்புற முட்டாள்கள் தமிழ்நாட்டினுடைய, எப்படி இதை சொன்னார்ல, கடவுளை நம்புற முட்டாள்னு சொன்னார்ல, நான் இப்ப சொல்றேன், திமுக தலைவர்களை நம்புகிறவன் முட்டா, திமுக தலைவருடைய கொள்கையை நம்புகிறவன் முட்டாள், திமுக தலைவருடைய அன்றாட பேச்சுக்களை நம்புகிறவன் முட்டாள். எனக்கு உரிமை உண்டு இல்ல?